இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கு எதிராக இருக்கிறது போலவும் எங்களுக்கு நேராக தமிழ்நாடு இருக்கிறது போலவும் அவர் ஒரு உருவகப்படுத்துகிறார். அப்படி இல்லை, நாங்கள் வந்து தமிழ்நாடோடு இருக்கிறோம். இன்றைக்கி போட்டி வந்து இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏ அலையன்ஸுக்கும் தான். ஆனால் அவருக்கு வந்து எங்கள் 2 பேருக்கும் போட்டின்னு சொல்கிற துணிச்சல் அவருக்கு இல்லை. திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. இப்போ ஏன் திமுகவை உள்ளே இழுத்துக்கிட்டு தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு? தமிழ்நாடும் இவரும் சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கே கிடையாது. அதே மாதிரி டிரெவிடியன் தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடுன்ற வார்த்தை கூட அவங்க பயன்படுத்தப்படும். பொங்கலுக்கு கூட தமிழ் பொங்கல்னு சொல்ல மாட்டேன்றாங்க, திராவிட பொங்கல். அப்படி பார்த்தா கன்னடர்கள் அப்படி சொல்கிறதில்லை, மலையாளத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொல்கிறதில்லை, தெலுங்கர்கள் அப்படி சொல்கிறதில்லை. ஆக தமிழை இவர்கள் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி வந்து உண்மையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்கிற துணிச்சல் முதலமைச்சருக்கு இல்லை. அதனால் திமுகவை உள்ளே இழுத்துட்டு ஏதோ எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், நாங்களும் தமிழர்கள் தான். அதனால் ஏதோ பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, பாஜகவும் தமிழும் எதிராளிகள் என்ற ஒரு தோற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். அப்படி இல்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெல்லியில் தமிழ் பொங்கல் கொண்டாடினாங்க, செங்கோலை பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கார். எல்லா இடத்திற்கும் தமிழை உருவகப்படுத்துகிறார். இன்றைக்கி வந்து கல்வெட்டுகளை பற்றி சொல்கிறார். ராஜராஜ சோழன் இன்றைக்கி கூட நீங்கள் வந்து அவரை கொண்டாடலை, நீங்கள் ஆன்மீக தமிழை நீங்கள் கொண்டாடவே மாட்டீங்க. ஆனால் அவரை பார்ப்பதற்கு ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலுக்கு வந்தார். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரதமர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் தமிழையும் கொண்டாடி இருக்கிறார்களா? ஆக நீங்கள் எங்களோட தமிழ் கொண்டாட்டத்தை மறைத்து விட்டு ஏதோ தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் போட்டி இருக்க மாதிரி சொல்கிறீங்க. திமுக எங்களுக்கு எதிராக போட்டி போடுறதுலேருந்து விலகி கொண்டார்கள் என்று வேணால் சொல்லலாம். ஆக இன்றைக்கி போட்டியே இல்லாமல் என்டிஏ இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரோ என்னமோ. அதனால் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததில் இருந்து குழம்பி போயிருக்கிறார். எதை சொல்கிறது, யாருக்கு யார் போட்டி? இப்போ அவர் டென்ஷன் வந்து ஒன்று என்டிஏனால டென்ஷன், என்னோட காங்கிரஸ்னால அவருக்கு டென்ஷன். ஆனால் பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கார். அதனால் அப்படி சொல்கிறார். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பலமான கூட்டணியாக எதிர்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவர்களை வீழ்த்துவோம். ஆனால் தமிழ்நாடு எங்களுக்கு நெருக்கமானது. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டியதில்லை. நீங்கள் வேணால் திராவிடம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக போராடலாம். இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக நீங்களாம் நியமிக்கப்பட்டிருக்கீங்க, அதுலேயே உங்களோட தொகுதி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை. 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். இதில் என்னென்னா, நாங்கள் போய் எல்லா தொகுதியும் தயார் பண்ணி வைப்போம். கூட்டணி கட்சிகள் போட்டி போட்டால் கூட அந்த தொகுதியில் நாங்கள் பலமாக வேலை செய்வோன்றது தான். அதனால் நாங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதுதான். எங்கள் தொகுதி, கூட்டணி கட்சியோட தொகுதி, அதிமுக தொகுதி, அமமுக தொகுதி, பாமக தொகுதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி. அதில் நாங்கள் வேறு இடத்துல நிற்போம். அதனால் எங்கள் தொகுதியில் நாங்கள் போய் வேலை செய்கிறோம் அதில் இருக்குது அப்படின்லாம் இல்லை. கூட்டணி தலைவர்கள் உட்கார்ந்து தொகுதி பிரிவை ஏற்படுத்துவார்கள், பங்கீடை ஏற்படுத்துவார்கள். அது வரைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வேலை செய்வோம். இல்லை, அவங்க எல்லாம் இந்த பட்ஜெட் செஷன் வரைக்கும் யாரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. பட்ஜெட் செஷன் முடிச்சோன்னு வரும். இன்றைக்கி கூட மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் வந்து பட்ஜெட் செஷனில் அவர் காமர்ஸ் மினிஸ்டர்னால தான் வர முடியல, இல்லைனா வரேன்னு சொல்லியிருந்தார். தொலைபேசியில் எங்களுக்கு வாழ்த்து சொன்னார். நிச்சயமாக எங்களோட தேர்தல் அறிக்கை மிக மிக வெற்றிகரமாக இருக்கும்.